வணக்கம். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு இலகுவான முறையில் அவல் உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். 5 நிமிடத்தில் அவல் உப்புமா ரெடி ஆகிடும். இதுக்கு இப்போ நான் ஒரு ஃப்ரை பேனில் கொஞ்சமாக தாளிக்கிறதுக்கு ஆயில் விட்டு வச்சுருக்கிறேன். ஆயில் கொதித்து கொண்டிருக்குது. இப்போ தாளிதம் என்னென்ன போடுறதுன்னு சொன்னால், இந்த அவல் உப்புமாவுக்கு கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜிஞ்சர் ஒரு சின்ன ஸ்லைஸ் கட் பண்ணி, கிரீன் சில்லி, ரெட் ஆனியன், கறிவேப்பிலை, மற்றது ரெட் சில்லி இவ்வளத்தையும் போட்டு தாளிக்க போகிறோம். உளுத்தம்பருப்பும் கடுகும் பொரிஞ்சு வந்துருக்கு. அதோட ரெட் சில்லியும் கொஞ்சம் அடுத்ததாக ஜிஞ்சர் ஸ்லைஸ். வெங்காயமும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி வரைக்கும். உங்களுக்கு விருப்பம் வேண்டாம் இதில் உருளைக்கிழங்கு அல்லது கேரட், க்ரீன் பீஸையும் போட்டுக்கொள்ளலாம். உங்களுக்கு இதில் சைட் டிஷ் இல்லாமல் அப்படியே சாப்பிடலாம். நான் இப்போ இன்றைக்கு உருளைக்கிழங்கு போட இல்லை. நீங்கள் உருளைக்கிழங்கு, கேரட் வேணுமென்றதை போட்டுக்கொள்ளலாம். இப்போ கொஞ்சம் பீனட் தண்ணி முத்து தண்ணி எடுத்து அதையும் கொஞ்சம் இதோட ஃப்ரை பண்ண போடுறேன். அடுத்ததாக கொஞ்சம் கஜ்ஜிமல் அதுவும் நீரை சேர்த்து ஃப்ரை பண்ணுறோம். இது தேவையான அளவு உப்பு பவுடர். உப்பு அதிகமாக போட வேண்டாம், கொஞ்சமாக போடுவோம். நான் கொஞ்சம் ஜெலோ பவுடரும் ஆட் பண்ணுறேன். மஞ்சள் பவுடரும் போட்டுட்டு இப்படியே கொஞ்சம் ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கு பிறகு இந்த அவலை போடுறேன். அவல் ஒரு தண்ணியில் நீங்கள் உடனேயே இதில் ஒரு 4-5 தடவை இந்த அவலை சுத்தப்படுத்துறதுக்காக நாங்கள் தண்ணியில் 4-5 தடவை கழுவிட வேண்டாம். அதுவே போதும். அதை விட ஊற வைக்க வேண்டாம். அதிக நேரம் குழையாமல் இப்படி உதிர்வாக வர வேணும். அதையும் இப்போ இதில் போட்டு போடுறேன். அதையும் போட்டுட்டு இப்படியே கிளறி எடுக்க வேணும். இதில் நீங்கள் உப்பு அளவாக பாருங்கள். உப்பு வேணுமெண்டா கொஞ்சம் போட்டுக்கொள்ளலாம். சமைக்கிறதுக்கு அதிக நேரம் முடிக்காமல் ஒரு 5 நிமிடத்தில் இந்த அவல் உப்புமாவை செய்து முடிச்சுட்டேன். இப்படியே சூட்டில் ஒரு 2 நிமிஷங்களை கிண்டி எடுத்து விட்டோம்டா சரி. என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ நீங்கள் இதையே ஃப்ரை பண்ணிட்டு ஆட் பண்ணி கொள்ளலாம். கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்குன்னு சொல்லி கோனும் போடலாம். போட்டுட்டு இதை இப்படியே ஃப்ரை பண்ணி எடுக்க அவல் உப்புமா ரெடி ஆகிடும். சரி, இப்போ இதெல்லாம் நாங்கள் இந்த தாளிதத்தோட நட்ஸுகளையும் போட்டு வடிவாக ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இனிமேல் இறக்குறதுக்கு போகும் நாங்கள் ஒரு சின்ன பாதித்துண்டு தேசிக்காய் பழம் அதை கொஞ்சம் ஜூஸியாக அதுக்கு மேலே கொஞ்சம் எடுத்து விட போடும். இறக்குற போதே அதை விட்டுட்டு இருந்தால் சரி. அடுத்ததாக ஒரு கொஞ்சமாக இந்த மல்லியில் அதையும் அப்படியே போட்டு கிளறி போட்டு இதை வைக்கலாம். எல்லாத்தையும் கிண்டினதுக்கு பிறகு கடைசியாகத்தான் லைம் ஜூஸையும் மல்லியிலையும் போட வேணும். அவல் உப்புமா ரெடி ஆகிட்டுது. நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள். உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடித்திருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அத்துடன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு எங்கள் வீடியோக்கள் அனைத்தும் உடனுக்குடன் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.